நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். பஞ்சதந்திர கதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். சின்ன குழந்தைகளுக்காக இருக்காங்க, இதெல்லாம் இன்னைக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறோம். இல்லை, அப்படின்னு இல்லை. சின்ன குழந்தைகள் மட்டுமில்லாமல் இதில் சொல்லப்படுற நீதி அது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பயன்படுற மாதிரி அதில் அதிக கருத்துக்கள் இருக்குது. அதோட இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் சொல்கிறோம். நீதி இலக்கியங்கள் அதுக்காகத்தான் வச்சுருக்குறாங்க. நீதி இலக்கியங்கள்னால் என்ன அப்படின்னா, 4 அடி 4 மணி 440 முப்பால் கடுகம், திருக்குறள், நாலடியார் எல்லாமே நீதி நூல்கள் தான். ஆனால் அதில் அறம் பற்றி மட்டுமே சொல்லப்படும். அதில் அதிகமான செய்தி சொல்கிறதுக்கான இடம் இருக்காது. கதையாக சொல்லப்படுறப்ப எப்போவுமே அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டும். ஒரு பெரிய காடு அப்படின்னு ஆரம்பிக்கிற போதே நமக்குள்ள ஒரு கற்பனை வரணும். இப்போ இந்த பஞ்சதந்திர கதையில் சொல்லப்படுற விஷயம் என்ன, சொல்லப்படுற நீதி என்ன, கதையை பார்ப்போம். முதல்ல இது எங்களுக்கு தெரிஞ்ச கதை தானேங்க, தெரிஞ்ச கதை தாங்க. நீங்கள் பாட்டி மடியில் படுத்தோ தாத்தா மடியில் படுத்தோ கேட்டிருப்போம், ஸ்கூலில் கேட்டிருப்போம். ஒரு கதையவே ஆசிரியர் நடத்துறதுக்கும் நம்ம கூட படிக்கிற பையங்களை வச்சு சொல்ல வைப்பாங்க. சில சமயம் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு எல்லோரும் கதை சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, அது பெரிய காடு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி, அந்த கண்ணை விரித்து வாய் அப்படி திறந்து கண்ணை அப்படி காமிச்சு அதுவும் பதுங்கி உட்காந்து அப்படிங்கிறப்ப நமக்கு மனசுக்குள்ளேயே நிற்கும். சிங்கம் பற்றி நம்ம கேள்விப்படுறோம். சிங்கத்துக்கு அரிமா என்றொரு பேர் இருக்குது. நன்னு உள்ள அரிமா நோக்குன்னே சொல்லுவாங்க. அரிமா நோக்குன்னா என்னென்னா, சிங்கம் நடக்கிறப்ப இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே நடக்குமா. ஆழி அப்படிங்கிற ஒரு சொல்லும் தமிழ் இலக்கியத்தில் சிங்கம் பற்றி சொல்லப்படுது. யாழி இல்லை, யாழி வேறு, ஆழி. இது திருக்குற்றாலக்குறவஞ்சியில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மட்டும் சொல்லலை. லயன் கிங் அப்படின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லயன் கிங் படம் நான் 2Dலையும் பார்த்துருக்குறேன், இப்போ 3Dலையும் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த 2Dயில் பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்குது. அதாவது அந்த சிங்கக்குட்டி பிறந்தோடனே இப்படி தூக்கி இப்படி காமிக்கிறது, அந்த எல்லா மிருகங்களும் பார்க்கறது, அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும். உலக அளவில் டிஸ்னியினுடைய பெரிய வெற்றிகரமான படைப்புகள் அது ஒன்று. இப்போ இந்த சிங்கத்தை சொன்ன உடனேயே அது எப்படி பிடரிமயிர் சிறுக்க எழுந்து வரும்னு பார்க்குறோம். மாறி மலைமுளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவிற்று தீவிழித்து அப்படின்னு ஆண்டாள் பாடுறா 23வது பாட்டில் திருப்பாவையில். அதே போல சிங்கத்தை அவருடைய உருவத்தை வச்சு தான் கடவுளே அவதாரம் எடுக்கிறாருன்னு சொல்கிறோம். சரி, எல்லாம் வச்சுக்கிடுவோம். சிங்கம் வலிமையானது, சிங்கம் காட்டுக்கு ராஜா, எல்லாம் இருக்கும். இதில் அந்த சிங்கத்தினுடைய கோபங்கள், சில நேரங்களில் அதனுடைய அந்த ஆணவம், இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் எல்லா மிருகங்களையும் விடாமல் வேட்டையாடி சாப்பிடும். இது இயற்கை தானே அப்படின்னு நம்ம கேட்போம். அதுவும் இப்போ சில பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். இந்த மானை விரட்டிட்டு போய் அது பிடிச்சி அப்படி எடுத்து திங்கிறத பார்த்தா அருமையாக இருக்கு சார்னு ஒருத்தர் சொன்னார். ஐயோ, என்னையே அப்படிலாம் பயங்கரமான கதை சொல்கிறேன் காமிக்க வர செய்வாங்க சில பேர். இந்த சிங்கம் வேட்டையாடுறது என்னுடைய இயல்பான குணம். இந்த சிங்கம் வேட்டையாடுது, மிருகங்கள் குறைய தொடங்குது. இப்போ இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து சிங்கத்திட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுதான். எப்படின்னா, இப்படி நீங்கள் தினம் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தா எங்கள் இனமெல்லாம் அழிஞ்சு போகும், நீங்களும் பட்டினியில் செத்து போயிடுவீங்க. அப்போ என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்கள் குகைக்கே வந்துடுறோம், ஒரு ஆள் மாத்திரம் சாப்பிட்ருக்கேன், சரியாக போகும். இல்லை பசிக்கிறப்ப சொல்லுங்கள், நாங்கள் வந்துடுறோம். ஏன் அப்படின்னு சிங்கம் கழிச்சு. இல்லை, என்னைக்கு யாரை கொல்லுவீங்களோங்கிற பயத்திலேயே நாங்கள் வாழ்கிறோம். அதுபோல் இன்றைக்கி நாங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். சரி, அதே மாதிரி அது ஒவ்வொரு நாளும் மிருகங்களை வர வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றப்ப என்ன சொல்லுதுதான், கரெக்டாக வந்துடணும், டைம் ஆச்சுன்னா விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் சில மிருகங்கள் சேர்ந்து கூடி பேசி இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சது. வழக்கமாக நம்ம நிறைய தான் சொல்லுவோம்,
நிறைய அதுக்கு என்ன யோசனை சொல்லிச்சுன்னு. ஒரு முயல் அது தன்னுடைய நாள் இன்னைக்கு அது போகணும், அது போய் சிங்கத்துக்கு இரையாகணும். முயல் என்ன பண்ணுச்சு, சொன்ன நேரத்துக்கு போகாமல் ஒரு மணி நேரம் தாமதமாக போச்சு. சிங்கம் அப்படியே பசியில் உலாவிக்கிட்டு இருக்கு. உலாவிக்கிட்டு இருந்த இது பார்த்த உடனே மேலே பாஞ்சிச்சு. இருங்க மகாராஜா இருங்க, நான் ஏன் தாமதமாக வந்தேன்னு ஏன் கேட்கலன்னு. சரி சொல்லி தொலை, ஏன் தாமதமாக வந்தேன்? இல்லை, வர்ற வழியில் உங்களை மாதிரி ஒரு சிங்கம் இங்கே காட்டுக்குள்ளே என்னை விரட்டி வந்துருச்சு. நான் பயந்து ஓடி ஒளிஞ்சு காத்திருந்தேன். அப்புறம் என்னை காணாமட்டு அது போயிடுச்சுன்னு. இதை கேட்டோன்னே சிங்கத்துக்கு ஆச்சரியம். நம்ம இருக்கிற காட்டில் இன்னொரு சிங்கமா இருக்க முடியாதே, யார் அது? அப்படியே இருந்தாலும் ஒரே அடியில் கொள்ளுவேன், எங்கே இருக்கான் காட்டு அப்படின்ச்சு. உடனே இந்த முயல் என்ன பண்ணிச்சு, எங்கள் பின்னாடி வாங்க மகாராஜான்னு சொல்லி வேகமாக ஓடிச்சு. சிங்கம் பாஞ்சு பின்னாடி ஓடிச்சு. போய் ஒரு கிணறு காமிச்சு அந்த கிணறு மேலே ஏறி நின்று, இதா உள்ளே இருக்கிறான் அந்த சிங்கம் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த சிங்கம் வந்து அப்படியே பார்த்த உடனே இதனுடைய உருவம் அதுக்குள்ளே தெரிஞ்ச உடனே இதுக்கு கோபத்தில் தாங்கிறது மறந்து போய், ஏன் இறைய சாப்பிட்ற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு அங்கேருந்து அப்படி பாஞ்சிச்சில்ல, அது கிணத்துக்குள்ளே விழுந்துச்சு, உள்ளே போயிடுச்சு. மிருகங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தன. இப்படி தான் கதை முடியுது. சரி, இந்த கதை என்ன சொல்லுது? வலிமையுள்ளதாக இருந்தாலும் சிங்கம் வேட்டையாடினால்தான் உணவு ஒன்று. வலிமையுள்ளதாக இருந்தாலும் சிங்கம் அதனுடைய அறிவை பயன்படுத்தாவிட்டால் அழிந்து போகும். குறுமுயலாக இருந்தாலும் கூட புத்திசாலித்தனமும் யோசனையும் துள்ளலும் இருந்தால் எதனிடத்திலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். வலிமையுள்ளது வாழும், டார்வினுடைய தியரி. இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் முயல் போல சிந்தித்து முயல் போல விரைந்து சென்று நாம் நம்முடைய செயல்பாடுகளை காட்ட வேண்டும். நம்மையும் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி முயல் காட்டையும் காத்ததோ அதே போல் காக்க வேண்டும். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இது களத்தூர் கண்ணம்மா படத்தில் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை சொல்லி அதில் அந்த சிங்கம் எப்படி வந்து கிணத்துக்குள்ளே விழுகுது, அந்த முயல் வந்து எப்படி அதை பாட்டிலே ஏமாத்துறதுலாம் காட்டுவாங்க. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தான் அதில் அந்த முயல் குட்டியாக வருவார். அதான் அவருக்கு முதல் படம். பஞ்சதந்திர கதையை கேட்டாலும் நல்லாயிருக்கும், நாடகமாக போட்டாலும் நல்லாயிருக்கும், சினிமாவை பார்த்தாலும் நல்லாயிருக்கும். இதை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், அவங்களும் கேட்கட்டும். தொடர்ந்து பஞ்சதந்திர கதைகளை பார்க்க இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.